வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபர். இந்த செக்ஷனோட பேர் ஒரு குட்டி கதை. 6 நிமிஷத்துல முடிகிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். உங்கள பலருக்கு ஸ்டார்பக்ஸ்ங்கிற நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும். அமெரிக்கால இருக்கிறதுலயே அதிக எண்ணிக்கையில பிரான்ச்சைஸ் இருக்கிற ஒரு காஃபி ஷாப் அது. காஃபி மட்டும் இல்ல, சின்ன சின்ன ஸ்நாக்ஸ், வறுத்த காஃபி கொட்டைகள், வெவ்வேறு பிளண்ட்ல வித்தியாசமான காஃபி பொடி இதெல்லாம் கூட அங்க கிடைக்கும். மிக சாதாரணமாக ஆரம்பித்து விஸ்வரூபம் எடுத்த பல நிறுவனங்கள்ல இந்த ஸ்டார்பக்ஸும் ஒண்ணு. இப்படிப்பட்ட இந்த ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் 2007 வருடம் ஒரு பெரிய பொருளாதார சரிவை சந்திச்சது. அதாவது அந்த நிறுவனத்துடைய கிளைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியல. பழைய தரத்தை தர முடியல, வாடிக்கையாளர்கள் கிட்ட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக்க முடியல. கொஞ்சமா மக்கள் மத்தியில அவங்க பேர் அடிவாங்க ஆரம்பிச்சது. வழக்கமா அந்த காஃபி ஷாப்புக்கு வந்துட்டு போறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சது. அந்த நிறுவனத்தின் பங்குகளும் சரிஞ்சுது. இப்படியே போனா சரி வராது, பேரு கெட்டு போயிடும் நினைச்ச அந்த நிறுவனம் மறுபடியும் தன்னுடைய சிஇஓவாக வருவதற்கு ஹாவர்ட் சல்ஸ் அப்படிங்கிறவருக்கு அழைப்பு விடுத்தது. இந்த ஹாவர்ட் சல்ஸ் அப்படிங்கிறவர் தான் வெறும் காஃபி கொட்டைகள் அரைத்து விற்கிற நிறுவனமாக இருந்த ஸ்டார்பக்ஸுக்கு புதிய பரிமாணத்தை கொடுத்து அதை ஒரு தனித்துவமான காஃபி ஷாப்பாக வடிவமைத்தவர். அதனால இந்த மிக மோசமான நிலைமையிலையும் அதை சரி செய்யற பொறுப்பை அவரே எடுத்துக்கிட்டாரு. பொறுப்பை ஏத்துக்கிட்ட அடுத்த நாள்ல இருந்து நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாரு. ஆயிரக்கணக்கான கிளைகளை மூடினாரு. அந்த கடையில இருக்கிற மெனுவை ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியரா மாத்தினாரு. ஆனா அதையெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிடையாது. அவர் செஞ்சதுலேயே ரொம்ப விசித்திரமான ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது அவர் ஒரு குறிப்பிட்ட மத்தியான பொழுதை மட்டும் தேர்ந்தெடுத்தாரு. அந்த மத்தியான பொழுத ஆயிரக்கணக்கான கிளைகள் கொண்ட தனது காஃபி ஷாப்புக்கு விடுப்பாக அறிவித்து அங்கு வேலை செய்யும் பணியாளர்களுக்கு ஒரு சிறப்பு பயிற்சி கொடுக்கும் பொழுதாக அதை மாத்தினாரு. அந்த மத்தியானத்துல அவர் அவங்களுக்கு கொடுத்த பயிற்சியோட பேர் என்னன்னு தெரியுமா? ரீசார்ஜ் யுவர் செல்ஃப், உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அந்த உரையில அவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? கடுமையாக உழைப்பதை விட, நூதனமாக உழைப்பதை விட முக்கியமானது உற்சாகத்தோடு உழைப்பது. நீங்க எல்லாருமே உற்சாகமா இயங்கணும். உங்களை பார்க்கும்போது உங்க கூட வேலை பார்க்குற இன்னொருத்தருக்கு, உங்களை பார்க்கும்போது இங்க வந்துட்டு போற எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் உங்க உற்சாகம் தொத்திக்கணும். இன்னைக்கு இங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற நீங்க நாளைக்கு என்ன நிலைமையில வர்றதுக்காக இந்த வேலையை பார்க்குறீங்கிறத மட்டும் சிந்திச்சு பாருங்க. வருங்காலத்துல உங்களுக்கு நடக்க போற நன்மைகளை, வருங்காலத்துல உங்களுக்கு கிடைக்க போற நன்மைகளை மட்டும் யோசிச்சு இங்க உற்சாகமா வேலை பாருங்க. நீங்க புத்துணர்ச்சியோட வேலை பார்க்கும்போது இந்த மொத்த ஸ்டார்பக்ஸ்லயும் அந்த புத்துணர்ச்சி பிரதிபலிக்கும். இது yet another காஃபி ஷாப்பா என்னைக்குமே இருக்காது, தனித்துவத்தோடு திகழும் அப்படின்னு அன்னைக்கு அவர் அவங்களுக்கு ஒரு உரையை வழங்கினாரு. அந்த உரை அவங்க மத்தியில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. இந்த நிறுவனத்துல நம்ம வாங்குறது வெறும் சம்பளம் மட்டும் கிடையாது, நம்ம எதிர்காலத்துக்கான ஒரு விதைங்கிற உணர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இந்த நிறுவனம் நல்லா இயங்குனா மட்டும்தான் நம்ம எதிர்காலத்துல நினைக்கிற ஒரு விஷயத்த நம்ம அடைய முடியுங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு. இந்த நம்பிக்கையாகட்டும், இந்த உற்சாகமாகட்டும், சல்ஸ் அடிக்கடி அவங்களுக்கு கொடுத்த மோட்டிவேஷன் ஆகட்டும், அந்த நிறுவனத்தை மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் இருந்து மீட்டெடுத்து மறுபடியும் உயர்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது. பல வருடங்களுக்கு பின்னாடி அவர் சொன்ன மாதிரி அதே நிறுவனத்துல வேலை பார்த்த நிறைய பேர் படிச்சு பெரிய பதவிகளுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சல்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சது வெறும் மோட்டிவேஷன் மட்டும் கிடையாது, வாழ்க்கைக்கான ஒரு மிகப்பெரிய பாடம். கடுமையாக உழைப்பதை விட, நூதனமாக உழைப்பதை விட முக்கியமானது உற்சாகத்தோடு உழைப்பது. நான் இவ்வளவு சொன்ன பின்னாடி உங்கள நிறைய பேருக்கு கேள்வி வரும், அது என்னங்க உற்சாகமாக உழைப்பது, எப்படி உற்சாகம் வரும்? நாங்களே கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கிறோம். நான் படிக்கிற படிப்பை நம்பி தான் என் குடும்பமே இருக்கு. 12 மணி நேரம் உட்காந்து ஒரு நாளைக்கு படிக்கிறேன், 12 மணி நேரம் உட்காந்து வேலை பார்க்குறேன், அது எப்படி உற்சாகத்தோடு உழைக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். நீங்க எவ்வளோ நேரம் வேணாலும் படிங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை பாருங்க. ஆனா ஒரு நாள்ல ஒரு 10 நிமிஷமாவது கண்ணை மூடி எதுக்காக நீங்க இப்படி உழைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. என்னோட வறுமையை போக்குறதுக்காக, குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகங்கிற மாதிரியான எமோஷனலான சிந்தனைகள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு, இந்த படிப்பு உங்களுக்கு தரப்போற வேலையினால, இந்த வேலை உங்களுக்கு தரப்போற வருமானத்தினால உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படிங்கறத மட்டும் நீங்க சிந்திச்சு பாருங்க. அந்த நல்லதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி ஒரு படமா வந்து விரியும் போது உங்களுக்குள்ள உற்சாகம் தானா வந்துடும். உற்சாகத்தோடு நீங்க எதை செய்தாலும் 2 மடங்கு ஆற்றலோடு செய்யவும் முடியும். 2 மடங்கு ஆற்றலோட நீங்க செய்றீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், எனர்ஜியும் சேவ் ஆகும், உங்களோட சக்சஸும் 2 மடங்கு வேகமாக உங்களுக்கு கிடைச்சிரும். இதுதான்
எத்தனையோ வெற்றியாளர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியம். இதை ஒரு எக்ஸாம்பிளோடு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இதை எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கான டெக்னிக்கையும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆரம்பத்தில் வேடிக்கையாக இருக்கும், ஆனால் 1 or 2 டேஸில் உங்களுக்கே புரியும் நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி நீங்கள் ஒரு வேளை ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு கீழே என்னைக்காக இருந்தாலும் பரவாயில்ல வந்து காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் போன தடவை நான் உங்ககிட்ட ஒரு குவிஸ் கொஸ்டின் கேட்டிருந்தேன். அந்த குவிஸ்க்கான ஆன்சர் ஸ்டாப் ஓவர் திங்கிங். நிறைய பேர் சரியாக பதில் சொல்லியிருந்தீங்க. ஒரு 2-3 பேர் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி ப்ராப்பராக சொல்லியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். போன வாரம் மாதிரி இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு குவிஸ் கொஸ்டின் நான் கொடுத்துருக்குறேன். இதோ நீங்கள் இப்போ பார்க்குற இந்த இமேஜில் ஒரு மெசேஜ் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன மெசேஜ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட்டாக டைப் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கதையாகட்டும் டெக்னிக்காகட்டும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.